ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சதீஷ் செல்லதுரை அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தாவேகா அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில், மாவட்ட மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நியமிக்கப்படுகின்ற அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இந்த குற்றச்சாட்டு உண்மையா? இதனுடைய பின்னணி என்ன? அரசு வழக்கறிஞராக நியமிக்கிறதுக்கு தாறுமாறாக 30 லட்சம் 50 லட்சம் 80 லட்சம்னு பணம் லஞ்ச பணம் புரண்டுட்டு இருக்குது. ஊழலே இல்ல, ஒரு கிளீன் கவர்மெண்ட் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சிடி நிர்மல்குமார் இந்த டயலாக் எல்லா பிரஸ் மீட்லயும் கொடுத்துட்டு இருக்காரு. சம்பந்தமே இல்லாத பிரஸ் மீட்ல கூட, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த பிரஸ் மீட்ல கூட இந்த ஆட்சி கிளீனா இருக்கும், யாரும் எதுவும் கொடுத்து எங்களை சரி பண்ணலாம் நினைக்காதீங்க அப்படின்னு. இது என்னையில இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, சட்டசபையில தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொடரவும் விடமாட்டோம்னு இப்படினார்ல பஞ்சு டைலாக் அடிச்சார்ல விஜய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிடி நிர்மல்குமார் இந்த டைலாக் கேட்ச் பண்ணிட்டாரு. இதை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதாவது பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அவர் தான் சட்டத்துறை அமைச்சர். அவருடைய துறைக்கு கீழே அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பது மிக முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான வேலையாகும். ஏன்னா அவங்க தான் இனி தமிழ்நாடு ஒவ்வொரு லீகல் பாயிண்ட்டையும், அது சென்ட்ரலுக்கு எதிராக இருக்கட்டும், இல்ல அரசுக்கு எதிராக கார்பரேட் கம்பெனிகள் எதுனாலும் வழக்கு தொடர்ந்தாலும் சரி, எல்லா இடத்தையும் நீ அவங்க தான் வழக்காட போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு அவருக்கு கீழே 30 லட்சத்துக்கும் 50 லட்சத்துக்கும் 80 லட்சத்துக்குமாக விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அந்த கேவலமான அந்த வார்த்தையை நான் எதுக்காக பயன்படுத்துறேன்னா, இதைத்தான் அவர் மு.க. ஸ்டாலினை சாடுவதாக இருந்தாலும் சரி, இல்ல திமுக சாடுவதாக இருந்தாலும் ரொம்ப கேவலமான அரசியல், அசிங்கமான அரசியல்னு சொல்லுவாரு. அது அப்படி ஒரு கேவலமான அரசியல் அவருக்கு காலுக்கு கீழே, அவர் கண்ணுக்கு கீழே நடந்துட்டு இருக்குது. ஆனா அவர் கண்டுகொள்ளாம இருக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். அது ஆச்சரியம் இல்ல. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? நீங்க சொல்றது ஆதாரங்கள் தொடர்ந்து வெளியில வந்துகிட்டே இருக்குது. குறிப்பா அவங்களோட கட்சியில இருந்தே ஹைகோர்ட் வழக்கறிஞர் ஒருத்தர், அவர் பேர் ரமேஷ் மணிகண்டன், டிவிக்கோட கட்சி மெம்பர். அவரே 3 ரெக்கமெண்ட் லெட்டர் காட்டாரு. ஒரு ரெக்கமெண்ட் சம்பத் அரசு வழக்கறிஞரா நியமிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் லெட்டர் யார் கொடுத்திருக்காங்கன்னா, இதே தாவேகா ஆட்சியில இருக்கிற அமைச்சர் சம்பத்துங்க மாய கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தருக்காக இவரை நீங்க அரசு வழக்கறிஞரா நியமிங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுத்திருக்காரு. அந்த ரெக்கமெண்ட் லெட்டரை காட்டுறாரு. ரமேஷ் மணிகண்டன் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர். கவர்மெண்ட் அட்வொகேட் நியமனத்தில் குளறுபடி அப்படின்ற விஷயம் பரவலா இருக்கு. அதை பற்றின விஷயங்களை ஷார்ட்டா சொல்லணுன்றதுனால தான் இந்த பதிவை நான் போடுறேன். எனக்கு மாயகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு தம்பி ஒரு வாட்ஸ்அப்ல நிறைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தாரு. ஏன்னா அவர் அப்ளை பண்ணாராம், ஆனால் அவருக்கு அந்த பதவியை தரவில்லை அப்படின்னு சொன்னார். அவர் அனுப்பினதுல நான் பார்த்த ஒரு விஷயம் பாருங்க. இதுல அமைச்சரோட பேர் வி சம்பத்குமார். அவர் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் அமைச்சர். அப்புறம் எம்எல்ஏ, கோயம்புத்தூர் நார்த் கான்ஸ்டியூஷன்ல எம்எல்ஏவா இருக்காரு. அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு அந்த தம்பியை நியமிக்க சொல்லி. ஆனாலும் அந்த தம்பியை கவர்மெண்ட் அட்வொகேட்டா நியமிக்கல, அது வேற விஷயம். இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுத்து கவர்மெண்ட் அட்வொகேட்டை நியமிக்கலாமான்னா அது சட்டப்படி தவறு. ரெண்டாவது, இதை போன்றே சீதா லக்ஷ்மி மதுரையில் இருக்கவங்க சில விஷயங்களை டீட்டெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் இந்த செக்ரட்டரி, லீகல் விங் செக்ரட்டரி திரு அறிவழகன் வழக்கறிஞருக்கு அனுப்பி வச்சிருந்தேன். அதே போல சீனிவாசன் மதுரையில் இருக்கிறவர், அவரும் சில விஷயங்களை அனுப்பி வச்சிருக்காரு. அதுவும் நம்மளோட அறிவழகன் சாருக்கு அனுப்பி வச்சிருக்கேன் நடவடிக்கை எடுப்பதற்காக. ஆனால் இதுல பியூட்டி என்னன்னா, இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பார்த்தீங்கன்னா, அந்த லீகல் விங்கில் இருக்கக்கூடிய திரு அறிவழகன் சாருக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நிச்சயமாக பெறக்கூடாது. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வச்சு நீங்க வழக்கறிஞர்கள், அதாவது கவர்மெண்ட் வழக்கறிஞர்கள் நியமித்தால் அது நீதிமன்ற நடவடிக்கையை கேலி கூத்தாக்குவதை போன்ற ஒரு விஷயம். இத நம்மளுடைய முதலமைச்சருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமான்னு தெரியாது. அப்புறம் சீதா லட்சுமி அப்படிங்கிறவங்கள, அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து, அவங்களுக்கும் ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் மாவட்ட செயலாளர் சைட்ல இருந்து. அப்புறமா ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் மதுரையில இருந்து. இந்த ரெக்கமெண்ட் லெட்டர் வச்சுலாம் நடக்குமோ நடக்காதோ, ஆனால் அரசு வழக்கறிஞர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி அனைத்து வேலைகளும் நடைபெறுகிறது அப்படிங்கிறத அவரோட கட்சியோட ஹைகோர்ட்ல இருக்கிற வழக்கறிஞரை பதிவு பண்ணிருக்காரு. அதுவும் சும்மா ஏதோ நம்ம காதுல கேட்கக்கூடிய கிசு இல்ல, அவரே வீடியோவா பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, இல்ல பொதுவா அரசு வழக்கறிஞர்கள் எப்படி நியமனம் செய்யப்படுவாங்க?
பொதுவா சீனியாரிட்டி அடிப்படையில் தான் எப்படி ஜட்ஜுகள்லாம் நியமிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி அரசு வழக்கறிஞர்களும் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இது வந்து நியமிப்பாங்க. ஆனாலும் இங்க வந்து தாவேக்காக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையா என்னன்னு தெரியல. இதற்காக லஞ்ச பணம் தாறுமாறாக புரள்கிறது. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பேர் வந்து குசிமோகன். அவரை பற்றி அவருடைய கட்சியை சார்ந்த தாவைக்க கட்சியை சார்ந்த ஞானசுந்தரி அப்படிங்கிற வழக்கறிஞர், அவங்க வந்து தாவைக்கோட வழக்கறிஞர் அணியில வந்து இணை செயலாளராக இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த அரசு வழக்கறிஞர் பதவியை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்காக கட்சியில உழைக்கவும் செஞ்சிருக்காங்க. 4 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து ஜூனியர் பசங்களை வச்சு நான் வந்து இப்படிலாம் நின்னேன் அப்படின்னு அவங்க வந்து கண்ணீரோட ஒரு நிர்வாகிகிட்ட பேசுற ஆடியோ வந்து லீக் இருக்குது. யாரை பத்தி பேசுறாருன்னா, அந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் குசிமோகனை பத்தி. நீங்களும் தான் அன்னைக்கு கூட அவர் கூட நடந்து போறீங்க. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அட்வொகேட் சார், ஒரு விமன் சார், நானு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சார். நானு அவர் பேசாம மதிக்காம போறாரு சார். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நேத்து 8:30க்கு அவர் கால் அடிச்சு கேக்குறேன், மா அந்த லிஸ்ட் கன்ஃபார்ம் தாமா, வைங்கம்மா போனன்றாரு சார். என்னோட ஒரே கேள்விதான் சார் என்னன்னா, இப்போ வழக்கறிஞர் பிரிவுல நீங்க அன்னைக்கு 4 பேர் கூட வரல, 11 பேர் நாங்க ஏதோ ஜூனியர்ஸ் பசங்களை போட்டு ஏதோ சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க. இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேர் தான். மீதி எல்லாம் நீங்க உங்க ஆள் கூட போட்டுக்கோங்க சார். நீங்க யார வேணாலும் போட்டுக்கோங்க. என்னையே சார் அதுல ரிஜெக்ட் பண்ணீங்க? என்னோட கோரிக்கை நியாயமானது இல்ல? தெரியுங்களா அவரு பேசுறதுக்கு? அவருக்கு எத்தனை வாட்டி நான் போன் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுற ஃபேமிலி தெரியுமா? தளபதி ஜெயிச்சதுனால எனக்காக ஜெயிச்சாரு நான் யோசிச்சேன். ஏன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஒரு பிடி ஆகும், வாழ்க்கையில முன்னேறுவோம், தளபதிக்காக உண்மையா இருப்போம்னு நினைச்சேன் சார். இவர்கிட்ட ஒவ்வொரு வாட்டி நான் தான் சொன்னேன், வழக்குல இது தலைமையில நான் இதுல இருக்கேன், வழக்கறிஞர் லேடி நான் மட்டும்தான், நீங்க இந்த போன்சிங்க வேற யாருக்கா போட்டாலும் உங்க பேர் தானே டேமேஜ் ஆகும் அப்படின்னு நான் அப்பவே சொல்றேன் அவர்கிட்ட. இதுல சசிகுமார் என்ன சொல்றாரு சார், நான் மகிழா அப்ளை பண்றேன்னா இந்த அப்ளிகேஷன் சொல்றேன், வாங்கிட்டு உங்களுக்கு தான் நான் மகிழா போடுவேன்னு அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு ஷூரிட்டி கொடுத்தாரு சார் அவரு. ஃபர்ஸ்ட் டே அலப்பாக்கட்ட பிரியாணில உட்காந்து சொல்றாரு, உங்களை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோமா, அப்படியே மாறி போனாலும் நான் அமைச்சர்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நான் அப்ளிகேஷன் போட்டு அவர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்குறேன், யாருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தான் சிஸ்டர் நான் செய்வேன், வேற யாருக்கும் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் போன் எடுத்து கேட்கும்போது ரொம்ப அலட்சியமா நடந்துருக்காரு சார் அவரு. ரொம்ப மட்டமா அட்வொகேட்னா அவர் அவ்வளவு கேவலமா நடந்திருக்காரு சார். அது ஒரு விமன் அட்வொகேட்டா அவ்வளவு கேவலமா நடத்திருக்காரு. நான் இன்னும் பெட்டிஷன்ல மெயினாலாம் எதுவுமே சொல்லல சார். அரசியல் புடிச்சலா காசு வாங்கிட்டு போஸ்டிங் வேற கட்சியில இருந்தா போட்டிருக்காங்க. அவரை பத்தி நான் பெருசாலாம் சொல்லல சார். குசிமோகன் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு தாரேன் 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 தாரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. அப்புறமா கேவலமா பாக்குறாரு. எப்படி சிடிக்கு நிர்மல்குமார் பேசுறாரோ அதே கேவலமா வந்து பாக்குறாரு, கேவலமா நடத்துறாரு. அட்வொகேட்னாலே மதிக்கிறது இல்லை அப்படின்னு இணை செயலாளராக இருக்கிற வழக்கறிஞர் அணியோட இணை செயலாளராக இருக்கிற ஞான சௌந்தரியங்க பதிவு பண்ணிருக்காங்க. அவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். சொல்லுவாங்கல்ல, சமூக நீதி அரசு நாங்க தான் நட்டிட்டோம்னு சொன்னாங்கல்ல, அந்த அந்த இதுல இருக்கிற ஒரு வழக்கறிஞரே வந்து கதறி அழக்கூடிய சூழ்நிலைக்கு தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்குது. அதுதான் உண்மை. இப்ப இவங்க தானே ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆமா, இவங்க வந்து ஹைகோர்ட்ல வந்து இது சம்பந்தமா இந்த மாதிரி முறைகேடு நடந்துட்டு இருக்குது, லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்களே வந்து உயர்நீதிமன்றத்துல இதே அரசுக்கு இதே கட்சியில இருக்கிறவங்களே வந்து மனு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, டிவிகே கட்சியில் இருக்கிற அதே வழக்கறிஞர் தான் வீடியோ போட்டிருக்காரு. டிவிகே கட்சியில இருக்கிற அதே ஒரு ஞானசுந்தரிங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் அவங்களும் மனு கொடுத்துருக்காங்க. ஆக சொந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இவங்க எதுவுமே கவனிக்க போறது இல்லை, எதுவும் கவனிக்கிறது இல்லைங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். ஓகே, இது போக எவ்வளவு அவங்களுடைய ஹைகோர்ட்ல போட்டுற வழக்குல ரமேஷ் மணிகண்டன் அவர் தான் வந்து ஞான சௌந்தரியோட வழக்கறிஞரா வாதாடுறாரு. எவ்வளவு ஒரு அரசு வழக்கறிஞரா மாவட்ட அளவுல நியமனம் பெறுவதற்கு எவ்வளவு வசூல் பண்றாங்க? அவங்க மனுவில் என்ன சொல்றாங்க? 5 லட்சத்திலிருந்து மினிமம் 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி வந்து வசூலாயிட்டு இருக்குது. இது எல்லாமே சிடி நிர்மல்குமார் அவருடைய துறை தான், இது சட்டத்துறை. அவருக்கு கீழே இது நடந்துட்டு இருக்குது. இவர் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் உட்காந்துக்கிட்டு யாரும் எதுவும் வாங்க மாட்டாங்க, தொடமாட்டோம் 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 அப்படின்ட்டு அத்தனையும் வாரி சுருட்டி வாயில போட்டுட்டு இருக்காங்க. இவர் வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ இது அமைச்சருக்கு தெரியாம இருக்குமா? அமைச்சருக்கு எப்படிங்க தெரியாம இருக்கும்? அவர் என்ன வேற்று உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு? அவரு இதே தமிழ்நாட்டில் தான் வாழ்றாரு. அவருடைய அமைச்சர் இன்னொருத்தர் சம்பத்துங்கிறவர் ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுத்துருக்காரு. அவங்க கட்சிக்காரங்களே வந்து வீடியோ போடுறாங்க, அவங்க கட்சிக்காரங்களே கதறி எழுதுற ஆடியோ வருது. இவ்வளவுக்கு அப்புறமும் அவருக்கு தெரியாமலா இருக்கும்?
தெரிந்தும் தெரியாத போல் நடித்துக் கொண்டிருக்கிறார். ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் இவருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கும். ஆமா, சட்டத்துறை அமைச்சர்ல இப்ப அவரு டெல்லியில ஒரு டீமே அவருக்காக ஃபார்ம் ஆகுது. அங்க உள்ள வழக்கறிஞர்கள் வந்து, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லயும் வாதாடணும்ல, அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் அப்படியே நிர்மல்குமாருக்கு மேல ஒரு சிண்டிகேட்டே அங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது சம்பந்தமான அனைத்தும் அவருக்கு தெரியும், அவருடைய உதவியாளருக்கும் தெரியும். தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கிறது தான் அரசியல்வாதியாக இலக்கணம். ஏன்னா அவர் பல கட்சிகள் கடந்து வந்தவர், அதை அவர் சரியா பண்ணிட்டு இருக்காரு. தமிழக மக்கள் வந்து அவருடைய வார்த்தையில ஏமாந்துடக்கூடாது. அதாவது சரி, இப்ப காசு வாங்கிட்டு போடுறாங்கன்றது ஒரு புறம், இப்படி போடப்படுற வழக்கறிஞர்கள்லாம் வந்து மெரிட் ஆனவங்களா, மெரிட் தான் முக்கியம் எங்களுக்கு அப்படின்னு சிடிஆர் வந்து நிர்மல். அது எலெக்ஷனுக்கு முன்னால், இது எலெக்ஷனுக்கு பின்னால். அது வேற வாய், இது வேற வாய். நீங்க மெரிட் பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா, வாணியம்பாடியில அஞ்சலாங்கிற ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அவருடைய ஆடை திருடிட்டு போயிட்டாங்க. யார் திருடிட்டு போயிட்டாருன்னா, ஷேக் சுல்தான் அப்படிங்கிறவரும் திருமலை அப்படிங்கிறவர் வந்து திருட்டு போயிட்டாங்க. சிசிடிவில ஆடு திருட்டு போனதே சிசிடிவி வச்சு வாணியம்பாடி போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஷேக் சுல்தான் தான் இன்றைக்கு வந்து அரசு வழக்கறிஞராக வாணியம்பாடியில நியமிக்கப்பட்டிருக்கார். மெரிட் உங்களுக்கு போதுமா? இந்த மெரிட் போதுமா? இல்ல இன்னும் தோண்டணும் அப்படின்னா கஞ்சா கடத்தல், பாலியல் வன்கொடுமை உள்ள வழக்கறிஞர், இப்படி ஏகப்பட்ட கேஸ்கள் வரும். அது இன்னும் வரும், கட்டாயம் வரும். ஏன்னா இது வந்து ஒரு உதாரணம். முதல் கேஸே எப்படி ஆடு திருட்டு, சிறிய திருட்டுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு தமிழக அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் நமது தமிழ்நாட்டோட நலன் குறித்து எப்படி வாதாட போறாங்க அப்படிங்கறது நினைச்சாலே பகீர்னு இருக்குது. அந்த குசிமோகன் நான் சொன்னேன்ல, அந்த ஞான சௌந்தரிய அழுதாங்களே ஒருத்தரை பத்தி, எனக்கு வாங்கி தரேன்னு ஏமாத்தினாங்களே, இந்த குசிமோகன் அப்படிங்கிறது வந்து விழுப்புரத்துல மாவட்ட செயலாளர் இருக்கிறவரு. மாவட்ட செயலர் ஆனதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, இனி நம்ம ராஜ்யம் தான்டா, இது இனி ஏன் கோட்டடா அப்படின்ட்டு ஆர்டிஓ ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, குவாரி, ஏன் ஈவன் நம்ம ஆவின் எல்லா இடத்துலையும் போயிட்டு எனக்கு வந்து இவ்வளோ காசு தரணும் அப்படின்னு பேசிருக்காரு. இந்த நியூஸ் வந்து வெளியில வந்து பரவும் பொழுது எல்லா இடத்துலயும் ஆமா, தலைவர் வந்து இறங்கிட்டாரு. நான் தான் இனி, ஏன்னா மாவட்ட செயலாளர் நான் வந்து எல்லா இடத்துக்கும் போக வேண்டியிருக்கும் அப்படின்லாம் வந்து விகடன் டிவியில் வந்து பதிவு பண்ணுறாரு. நான் தாங்க போய் எல்லாத்தையும் செக் பண்ணணும், ஒரு தாவேக்காவோட மாவட்ட செயலாளராக எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கேட்டிருக்காங்க, நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு கேட்டதற்கு, நான் மாவட்ட செயலராக என் கட்சி சார்ந்து நான் மக்கள் நல பணி செய்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது வந்து பணத்துக்காக அப்படின்னு பரவும் பொழுது அவர் வந்து தன்னுடைய ஆதரவாளனா மைக்கேல் அப்படிங்கிறவர் மூலமாக ஒரு ஆடியோ வந்து குரூப்பில் ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன ஆடியோ அப்படின்னா, அதாவது மாற்றுக் கட்சிகளிலிருந்து நிறைய பேர் இங்கே உள்ள வந்துட்டாங்க, அவங்க வந்து என் மேலே பொறாமப்பட்டு என் மேலே பொறுக்காம என் மீது இந்த மாதிரி பணம் வாங்குறதா வந்து இவர் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆமா, அவரோட ஆளை வச்சு அதை வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு விகடன் டிவியில. ஆக இந்த குசிமோகன் தான் அந்த ஞான சௌந்தரியங்களும் ஏமாத்தினவர். நான் வாங்கி தரமான்னு. இப்படிப்பட்ட கட்சி மெம்பர்ஸ், இப்படிப்பட்ட கட்சியின் அமைச்சர் இருக்கிறது தான் இது வந்து ஒரு லட்சணம். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது எதுவுமே தெரியாம நிர்மல்குமாருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு வேணா எதுவும் தெரியாம இருக்கலாம், ஏன்னா அவர் எந்த உலகத்துல இருக்க நமக்கே தெரியாம இருக்குது. அதான் உண்மை. சரி, நம்ம சிடிஆருக்கு ஒன்றும் தெரியும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றோம்ல. சிடிஆர் மேலேயே நில அபகரிப்பு மோசடி வழக்கு வந்து அவர் மேல இருக்குது. மதுரை மாவட்டத்தில் அவர் சொந்த ஊர்ல அவர் மேல ஒருத்தங்க கேஸ் போட்டிருக்காங்க. அதுல ஒரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஏற்கனவே நில மோசடி. ஆனா இவங்க தான், திமுக தான் நில அபகரிப்புல வந்து ஈடுபடுது, இப்படியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இவங்க வைக்கிறாங்களா? இது வந்து எப்போ பார்ப்பன ஊடகங்கள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்து அப்ப இருந்தே எல்லா பிரச்சனைகளும் எல்லாமே வந்து திமுக தான். இப்போ கூட வேற ஒண்ணுங்க, சிடி நிர்மலோட போய் இதை கேளுங்க, இது திமுக சதி அப்படின்றாரு. அவர் வீட்டுல எதுவும் காணாம போச்சுன்னா திமுக சதின்றாரு. பாத ஒரிஜினா போகும்போது படியில தடிக்கி விழுந்துட்டா திமுக சதி அப்படின்றாரு. இது வந்து பெர்மனண்டா டிவிகேவோட ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு சென்டென்ஸ். இது டிவிகேக்கு மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடி இருந்த இந்த பார்ப்பனிய ஊடகங்களுக்கும் இதுதான் டெம்ப்ளேட். திமுக தான் எல்லாம் செஞ்சது. ஓகே, இப்போ இதுல அமைச்சர் மீது என்ன குற்றச்சாட்டு? நிர்மல்குமார் அமைச்சர் வந்து அங்க இருக்கிற நிலத்தை பத்திரப்பதிவுல மோசடி செஞ்சு அவர் வந்து நிலத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சம்பந்தப்பட்ட ஆளோட. அது போக அதுல வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. அதே மோசடி. அதுல வீடு கட்டுறேன்னு சொல்லி கல்யாண மண்டபம் கட்டினாவும் அதுல வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாகவே அந்த வழக்கு போயிட்டு இருக்குது. அது நீதித்துறை என்னைக்கு இது, இப்போ இவர் வேற அமைச்சரா இருக்காரு, இனி இது என்னைக்கு விடியும்னு தெரியல. ஆனால் இப்படிப்பட்டவர் தான் சட்டத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். மரிய வில்சன் நிதியமைச்சர், அவர் மீது வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அவர் இன்றைக்கு ஆஜராகியே ஆகணும் அப்படின்னு வந்து புதுச்சேரி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டாங்க. அந்த வழக்குல என்ன நடந்துச்சு? அவருடைய சகோதரரை தாக்கிய வழக்கு, அது ஒரு கொடூரமான அந்த வீடியோக்கள்லாம் ஆகஸ்ட் மாதம் 2022 அவருடைய சகோதரர் மரிய குளோட் அப்படிங்கிற அவரையும்
சொத்து பிரச்சனை போல அவரையும் அவருடைய மனைவியும் உருட்டுக்கட்டையால அடிக்க போனாரு, தாக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வீடியோ வந்து இங்க இல்ல, நார்த் இந்தியன் மீடியாலேயே வந்து வைரல். எப்படி இன்னைக்கு சரத்தோட பவுடர் வைரலோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற அந்த கேம்பெயின் நடந்துட்டு இருக்கிற நார்த் இந்தியன் மீடியால டிபேட் ஆச்சு, அது வைரல் ஆச்சு. அப்படிப்பட்ட மரிய வில்சன் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட நிதி அமைச்சராக இருக்கிறது நம்மளுடைய தலையெழுத்து. அவரை வந்து அந்த கேஸ்க்காக புதுச்சேரியில் வந்து கோர்ட்ல ஆஜராக சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 15 நாள் சட்டப்பேரவை தொடர் இருக்குது, அதனால வர முடியாது அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு வந்து மறுபடியும் ஜூலை 4ஆம் தேதி இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு அவரோட வக்கீல் தான் வந்து ஆஜராயிருக்காரு. அப்போ அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு, ஏன்பா 3 நாள் தான் சட்டப்பேரவை தொடரே நடந்திருக்கு, ஆனா 15 நாள்னு சொன்னீங்க. நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் அதர் ஸ்டேட்ல அவர் நீங்க 15 நாள் சொன்னீங்க, ஆனா மொத்தமே 3 நாள் தான் நடந்திருக்கு. சரி, நீங்க ஏதோ பட்ஜெட் தயாரிக்கீங்க, பிஸியா இருக்கீங்கன்னு சொல்றீங்கட்டு நான் இன்னைக்கு லீவு நாளா பார்த்து உன்னை வர சொல்லியிருக்கேன். எப்படி ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் நீதிபதி வந்து கன்சிடர் பண்ணி அவங்க எல்லாம் யோசிச்சு லீவு நாளில் வர சொன்னா லீவு நாளையும் வரமாட்டுக்கு அப்படின்னா இவங்க சொல்லிருக்காங்க, இப்போ முடியாது சார், 22ஆம் தேதி இல்ல நீ 6ஆம் தேதி வந்தாகணும்னு சொல்லியிருக்காரு. இல்ல 6ஆம் தேதியும் முடியாதுன்னு 10ஆம் தேதி நீங்க ஆஜராகிறீங்க, அப்படி இல்லைன்னா பிடிவாரண்டாக வாய்ப்பு இருக்கிறது. இப்படிதான் வந்து நிதியமைச்சர் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிதியமைச்சர் நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுல வாய்தா வாங்கின ஜெயலலிதாக்கு அப்புறம் அதே பேட்டர்ன்ல அதே பாலிசில யார் நடக்கிறான்னா இதோ இந்த நிதியமைச்சர், இந்த அரசு எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. நீங்க நடக்கிற இந்த பாசிச அடக்குமுறையாகட்டும், அதாவது போஸ்ட் ரிமூவ் பண்ணப்படுகிறது, பேஜஸ் ரிமூவ் பண்ணப்படுகிறது, சாதாரணமாக விமர்சித்தால் கூட உடனடியாக அவதூறுன்னு வழக்குன்னு உள்ள தூக்கி போடுறது, இதெல்லாம் வந்து 40 நாள் ஈஸியா கத்துக்கிட்டு உடனே அவங்க பண்றாங்கல்ல. இதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியின் 91-96 அப்படியே ஒரு எதிரொலிப்பு தான். அதோட எதிரொலிப்பு இன்னொரு உதாரணம் தான் மரிய வில்சன். ஓகே தோழர், இந்த வழக்குகள்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி. நன்றி.